இங்க பாருங்க, இந்த லெட்டர்ல அந்த பையனை பத்தின விவரம் எல்லாம் எழுதியிருக்கான். படிக்கிறேன் கேளு. என் கணவராகி உங்கள் மகன் ஃபேக்டரி விபத்தில் இறந்து போனதும் என்னை உங்கள் வீட்டுக்கு வந்து விடும்படி பத்திரிகைகளில் விளம்பரம் கொடுத்தீர்கள். ஆனால் நான் வரவில்லை. காரணம், என் கணவர் உயிருடன் இருந்த போது ஒரு நாள் என்னை கூப்பிட்டு, உன்னை மருமகளாக ஏற்றுக்கொள்ள விரும்பாத அந்த வீட்டு வாசலை நீ மிதிக்க கூடாது என்று சத்தியம் வாங்கிக் கொண்டார். அவருக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றவே உங்களுடன் தொடர்பு கொள்ளாமல் வேற்றூருக்கு சென்று விட்டேன். ஆனாலும் கர்ப்பவதியான என்னால் இந்த உலகில் தனித்து வாழ முடியவில்லை. எனக்கு பிறக்க இருக்கும் குழந்தையை மட்டும் நலமாக பெற்றுவிட வேண்டும் என்ற ஆசையில் ஆஸ்பத்திரி நோக்கி புறப்படுகிறேன். என் உடல் நிலைமையை பார்க்கும்போது பிரசவத்துக்கு பின்னும் நான் பிழைத்திருப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. இக்கடிதம் உங்கள் கைக்கு கிடைத்ததும் செங்கல்பட்டு தர்மாஸ்பத்திரிக்கு வந்து உங்கள் பேர குழந்தையை அழைத்துச் செல்லவும். என்னோடு என் பிள்ளையும் அல்லல்படுவதை நான் விரும்பவில்லை. இப்படிக்கு அபாக்கியவதி கமலா. இந்த லெட்டரை தபால் பெட்டியில சேர்க்கிறதுக்கு முன்னாடியே அந்த பெண்ணு செத்து போயிட்டா போல் இருக்க. அதுவும் நமக்கு நல்லதுக்கு தான். இந்த லாக்கெட்டு, இந்த லெட்டரு, இது ரெண்டையுமே வச்சுக்கிட்டு ஆனந்தம் தான் சிவானந்த பூபதியினுடைய பேரன் அப்படிங்கறத நிரூபிச்சிடலாம். பிறகு சிவானந்த பூபதி நம்ம கைக்குள்ள. அவரு பணத்தாலேயே நம்மளை குளிப்பாட்டுவாரு, நம்ம குளிக்கலாம். லட்சுமி, நம்ம பிள்ளை நம்ம எல்லாம் விட்டு போய் இன்னையோட 10 வருஷங்கள் ஆயிடுச்சு. பெத்தவங்களுக்கு பிள்ளைதான் கொல்லி வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த பாக்கியத்தை கூட கொடுக்காம இவன் இப்படி போயிடுவான்னு நான் நினைக்கவே இல்லை. இத பாருங்க, நீங்க இப்படியே கவலைப்பட்டா ரத்த கொதி பதிக்கமாயிடும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. நான் செய்த பாவத்துக்கு எப்படி கவலைப்படாம இருக்க முடியும் லட்சுமி? நம்ம பிள்ளை விரும்புற பெண்ணையே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா நாம அவனை இழந்திருப்பவா? அதையே என் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அந்த துக்கத்தை மறக்கணும்னு சொல்லித்தானே உங்க தம்பி பிள்ளைய கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த பிள்ளை முகத்தை பார்த்தும் கூட நீங்க இப்படி கவலைப்பட்டா அவன் தான் என்ன நினைப்பா? பெரியப்பா, பாப்பா மோகன், என்ன விஷயம்? இது நாம புதுசா எடுத்திருக்கிற கவர்மெண்ட் கான்ட்ராக்ட். இதுல நீங்க கையெழுத்து போடணும். அப்படியே அந்த கணக்குகளையும் செக் பண்ணி அந்தந்த தொகைக்கு தனித்தனியா செக் கொடுத்துடணும். அதான் வியாபார பொறுப்புகளை எல்லாம் உங்ககிட்டயே ஒப்படைச்சிட்டுனே. அதுக்கப்புறம் எதுக்காக ஏன் கையெடுத்து? நீயே போட்டுக்கோ. அது எப்படி முடியும்? சட்டப்படி இந்த உரிமைகளை என் பேர்ல மாத்தி கொடுக்கிற வரையில நான் உங்களை தொந்தரவு பண்ணித்தான் தீரணும். வேற வழி இல்ல. சரிப்பா, ஒரு நல்ல நாளா பார்த்து அதுக்கு வேண்டி ஏற்பாட்டை பண்றேன். For more updates, like, comment, subscribe to our channel.